அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற இந்த எஸ்ஐஆர் படிவம், கணக்கீட்டு படிவம் எப்படி நிரப்புறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் நிரப்பி கொடுத்துட்டோம். இது எல்லா விதமான கேட்டகரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் இப்போ தெளிவாயிட்டேன். அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த எஸ்ஐஆர் படிவத்தையோ அல்லது ஒரு பேப்பரையோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற இடத்துலலாம் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நாம் நிரப்ப வேண்டிய முதல் படிவம் இதுதான். இதுக்கு மேலே நமக்கு வாக்காளருடைய பேர், புகைப்பட அடையாள அட்டை எண்ணு, முகவரி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் நம்ம எங்கே ஓட்டு போடுறோன்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கம் இது கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் பழைய அடையாள அட்டையில் இருக்கிற ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் புது ஃபோட்டோ ஓட்டுறதுக்காக இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம புதிய ஃபோட்டோ ஓட்டிடணும். இப்போ வாங்க இந்த படிவத்தை எப்படி நிரப்புறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிறந்த தேதி, அதில் DDMMYYYY எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பிறந்த தேதியும் மாதமும் டபுள் டிஜிட்டில் இருக்கும். இது 4 டிஜிட்டில் இருக்கும். சரி, இப்போ 1ஆந்தேதி பிறந்தவங்க எப்படி போடலாம்னா 01, அதே மாதிரி 9 வரைக்கும் 09 வரைக்கும் வரும். 10 ஆட்டோமேட்டிக்காக டபுள் டிஜிட்டில் வந்துடும். அதே மாதிரி தான் மந்த்துக்கும். இயர் 4 டிஜிட் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அது மாதிரி எழுதுங்க. சிங்கிளாக இருக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி 0 போட்டு எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் எண், அதில் 12 டிஜிட்டில் நம்பர் இருக்கும். அதை எடுத்து எழுதிடுங்க. விருப்பத்தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கைபேசி எண், வாக்காளருடைய செல்ஃபோன் நம்பர் எழுதிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தந்தை பேர் இல்லைனா பாதுகாவலர் பேர் எழுதுங்க. அதுக்கு கீழே தந்தை அல்லது பாதுகாவலருடைய புகைப்பட அடையாள அட்டை எண் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்லேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இது மாதிரி ஒரு இது வந்திருக்கும் இல்லையா, அந்த ஃபார்ம்லேருந்தே அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. இல்லைன்னா விட்டுடுங்க. அதுக்கடுத்து தாயாருடைய பேர் எழுதுங்க. தாயார் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இப்படி ஒரு இது வந்திருக்கும் ஃபார்மு, அதில் இருக்கிற நம்பரே எடுத்து கீழே எழுதுங்க. ஒரு வேளை இல்லை அப்படின்னா அதை விட்டுடுங்க, டேஷ் போட்டுருங்க. அதுக்கடுத்து துணைவரின் பெயர்னால் ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி பேர் எழுதுங்க, பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவன் பேர் எழுதுங்க. அதுக்கு கீழே அவங்களுக்கும் இது மாதிரி ஒரு படிவம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கிற நம்பரே எடுத்து எழுதுங்க. வேறு எங்கேயும் போக தேவையில்லை. ஆனால் இப்போ 2வது கட்டம் பாருங்கள். இதுக்கு தான் நம்ம இதில் பழைய ஓட்டர் லிஸ்ட்டெல்லாம் தேடணும். 2002 2005 அப்போ அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்திலுள்ள வாக்காளர் பட்டியலுள்ள வாக்காளரின் விவரங்கள். அப்போ 87க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு 18 வயசு ஆகிருக்காது. அதனால் அவங்களதெல்லாம் இருக்காது இதில். அதனால் அவங்களுக்கெல்லாம் இந்த இது வராது. ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களா இருந்தால், 2002 ஓட்டு போட்டவங்களா இருந்தால் அவங்களுக்கு இங்கே வரும். இதில் அதாவது 87க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தால் அது வரும். 87 ஜூலைக்கு முன்னாடி அது வரும் இதில். இப்போ பாருங்கள், அதில் வாக்காளருடைய பேர் எழுதுங்க. இதில் புகைப்பட அடையாள அட்டைன்னு பழைய கார்டு ஒன்று கொடுத்தாங்க, அது இருந்தால் அது பார்த்து எழுதிடுங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக தேடி எடுக்கணும். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் பின்னாடி. அதுக்கடுத்து உறவினர் பேர்னால் அந்த இதில் இருக்கிற உறவினர் பேர் தான் எழுதணும். அந்த வாக்காளர் பட்டியலில் அப்போ நம்ம கொடுத்துருப்போம், தந்தை பேரோ இல்லை கணவர் பேரோ யார் பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த உறவினர் பேர் தான் அதிலே கொடுத்துருக்காங்க, அதுதான் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உறவு முறை, அதாவது கணவரா இல்லை தந்தையா, அது மாதிரி உறவு முறை எழுதணும். அதுக்கடுத்து மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம். இப்போ இருக்கிற மாவட்டம் இல்லை, மாவட்டம் பிரித்து இருந்தாங்கன்னா மாறி கூட இருக்கும். அப்போ 2002 என்ன மாவட்டமாக இருந்தது, அதுக்கெல்லாம் நம்ம அந்த பட்டியல் எடுத்தால் தான் நம்ம சரியாக எழுத முடியும். அந்த பட்டியல் எப்படி எடுக்குதுன்னு நான் இப்போ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் பேர்னால் அப்போ என்ன சட்டமன்ற தொகுதியோ அது. அப்புறம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எண் கொடுத்துருப்பாங்க, அதுவும் அதனுடைய பேரும், பாகம் எண், எந்த பாகம் நீங்கள் வரிசை எண், உங்களுடைய பேர் எந்த வரிசை எண்ணில் இருக்குது, இது மாதிரி விவரமெல்லாம் நம்ம அந்த லிஸ்ட் எடுத்தால் தான் தெரியும். ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிஎல்ஓ கையில் வச்சுருந்தாங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது 3வது கட்டம். இது முதல் 2 கட்டம் இருந்து நிரப்பிட்டவங்க 3வது கட்டத்துக்கு வரவே தேவையில்லை. இப்போது 2வது கட்டத்தில் அவங்க பேர் இல்லை, அதாவது அவங்க 1987க்கு அப்புறம் பிறந்திருக்காங்க, ஜூலைக்கு அப்புறம்.
அந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது அவங்களுக்கு 18 வயசு ஆகலைன்னா அப்போது அவங்க பேர் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் 2006 நடந்த சட்டமன்ற தேர்தல்லையோ அல்லது அதுக்கப்புறம் தேர்தலுக்கோ புதுசாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த 3வது கட்டத்தை மேலே வந்து வந்துட்டுருக்கும் அவங்களுக்கு அந்த நம்பரு. அவங்களுடைய புது நம்பரெல்லாம் முதல் கட்டத்தில் எழுதிட்டுருப்பாங்க. 2வது கட்டத்தில் அவங்களது இல்லை. அதனால் 2வது கட்டம் அவங்க நிரப்ப தேவையில்ல. 3வது கட்டத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2002 நீங்கள் இல்லைனாலும் அப்பாவோ அம்மாவோ அந்த இதில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய டீட்டெயில் தான் இங்கே எழுத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அப்பா இருந்தாருன்னு வச்சுங்க, அவருடைய பேரே எழுதுங்க அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்திருந்தாருன்னா. அப்புறம் அவருடைய புகைப்பட அடையாள அட்டைன்னா அவருடைய பழைய நம்பர் தான் எழுதணும். அதான் முதல்ல அந்த 2002 என்ன நம்பர் இருந்துச்சோ அதுதான் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அவருடைய உறவினர் பேர் தான் எழுதணும். அவருக்கு அப்பா பேர் கொடுத்துருப்பார் இல்லையா, அதை எழுதணும். அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கிற உறவு முறை, அந்த மாவட்டம் மாநிலம்லாம் முன்னே எழுதணும் இல்லையா, 2வது கட்டத்தில் அதே வரும். மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், பாகம், வரிசை எண் இதெல்லாம். அதாவது உங்கள் குடும்பம் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் பாரு, எங்கள் வீட்டில் எங்கள் 2 பசங்களுது 1987க்கு அப்புறம் பிறந்தவங்க. அவங்களது வந்து 2வது கட்டத்தில் வரல. அப்போ முதல் கட்டம் 3வது கட்டம் எழுதும்போது அவங்க அப்பா அது 2வது கட்டத்தில் நான் எழுதணும் இல்லையா, அந்த டீட்டெயில் தான் இங்கே எழுத வேண்டியதாக இருந்தது. அதனால் 2வதுல வரவங்க 3வது வராது, 3வது வரவங்க 2வது வராது. நீங்கள் 2வது கட்டம் நிரம்பும்போதே இந்த டீட்டெயில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அப்போ வந்து இது மாதிரி ஒரு பேஜ் காட்டும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் நேம் வச்சு கண்டுபிடிக்குதுன்னா ரெட் கலர் டச் பண்ணுங்கள். பழைய எபிக் கார்டு இருந்தால் அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல எபிக், சர்ச் பை எபிக், அதுக்குள்ளே போங்க. அந்த சர்ச் பை நேம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அசெம்பிளி, அப்புறம் எங்கே நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்றது இதெல்லாம் கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டீட்டெயில் வந்து நமக்கு காட்டும். அதை காட்டும்போது அதில் எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா கடைசியாக நமக்கு ஓட்டர் லிஸ்ட் காட்டும். அதில் வந்து அந்த 2002 உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், உங்கள் ஃபேமிலி பேர் எல்லாம் இருக்கும். பாருங்கள், இதோ நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்கெல்லாம் காட்டும். அது இது மொத்தமாக சொல்லிவிட்டு எப்படி காட்டுதுன்றது சொல்கிறேன். அப்புறம் நேம் ஆஃப் த அசெம்பிளின்னு அசெம்பிளி லைன் வரும். அதுலேருந்து நீங்கள் உங்கள் அசெம்பிளி என்னான்னு செலக்ட் பண்ணணும். 2002 என்ன அசெம்பிளியோ அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா போலிங் ஸ்டேஷனும் வரும். நீங்கள் எங்கே ஓட் பண்ணிங்களோ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது இந்த இடத்துல உட்காந்துரும். அதுக்கடுத்து நேம் ஆஃப் த எலெக்டர்னால் நீங்கள் தமிழில் தான் டைப் பண்ணணும். தமிழ் இதுக்கு மாற்றி நீங்கள் டைப் பண்ணி உங்கள் பேரை இனிஷியலெல்லாம் எதுவும் போட வேண்டாம், வெறும் பேர் மட்டும், அதாவது 2002 இருந்தவங்களுடைய பேர், அது வந்து பேர் மட்டும் டைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பக்கம் அவங்களுடைய ஃபாதர் நேமு இங்கே எழுதுங்க. இந்த சைடு தமிழில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இங்கே ஜெண்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா மேல் ஃபீமேல்னு அதிலே வரும். அதில் ஆணாக இருந்தால் மேலு, பெண்ணாக இருந்தால் ஃபீமேல் செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் ப்ளூவில் இருக்கிற சப்மிட் பண்ணுங்கள். பாருங்கள், இது டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணும்போது இப்படி தான் காட்டும். சரி, டிஸ்ட்ரிக்னோடனே இதுதான் காட்டும். இதுலேருந்து உங்கள் டிஸ்ட்ரிக் எதுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அசெம்பிளின்னும் போது இப்படி காட்டும். செலக்ட்னு அசெம்பிளி, எல்லா அசெம்பிளியும் காட்டும். அப்போ வந்து அப்போ 2002 எந்த அசெம்பிளி இருந்துச்சோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாக்காளர் பட்டியல், இந்த டீட்டெயில் அடங்கிய வாக்காளர் பட்டியல் வரும். அதில் வந்து கீழே பேரெல்லாம் வருது, நான் அதை கட் பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த பேரெல்லாம் வரும். அதை வச்சு உறவு முறையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும் இதில் ஆன்லைனில். அதை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிறத போட்டுங்க. அவ்வளோதான். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து 87க்கு முன்னாடி பிறந்தவங்க ஃபஸ்ட்டு 2 மட்டும் இது பண்ணணும். பின்னாடி பிறந்தவங்க 1, 3 பண்ணணும். நீங்கள் 2வது படிவம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில் எடுத்து வச்சுக்கோங்க. அது வச்சுன்னு பண்ணிங்கன்னா தப்பு வராது. அந்த குழந்தைங்களுக்கு அதே டீட்டெயில் தான் போட வேண்டியதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.